பக்தி நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலம் வந்து எந்த கிரகத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், இவர் தேவராஜ பெருமாள்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திக்கு முகத்தில் வந்து நிறைய தழும்புகள் இருக்கும். இந்த சுவாமி வந்து அக்னி வேள்வியிலிருந்து வந்தார். பிரம்மா வந்து யஜ்ஞம் பண்ணுறார். பிரம்மா யஜ்ஞம் பண்ணும்பொழுது சரஸ்வதியை கூப்பிடலை. ஏன்னா பிரம்மாவுடைய மனைவி தானே சரஸ்வதி. உடனே பிரம்மா வந்து யஜ்ஞம் பண்ணுறார், ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அதிலிருந்து அக்னியிலிருந்து சுவாமி வரார், நமக்கு வரதராஜ பெருமாள் வரார். அதனால தான் அவருக்கு முகத்தில் தழும்பாக இருக்குது. எப்படி பார்த்த சாரதிக்கு இருக்கும் அதே மாதிரி. இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம். இங்கே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகளுக்கு மட்டும்தான் சுவாமி வந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருக்கிறார். ராமானுஜருக்கு கூட தேவராஜ பெருமாள் கொடுக்கல. ஸோ பெருமாளுக்கு அவர் வந்து சேவை பண்ணியிருக்கிறார். திருக்கட்சி நம்பிகள் டெய்லி போய் சாமரம் வீசுவார். அப்போ அந்த பெருமாளுக்கு வந்து ஏன்னா அவர் அக்னியிலிருந்து வந்திருக்கார், ரொம்ப உஷ்ணமான ஒரு பெருமாள். பிரம்மா யஜ்யம் பண்ணி அங்கே வந்ததுனால அது குரு ஸ்தலமாக நம்ம சொல்லலாம். அங்கே அவர் வந்து தன்னுடைய மனைவி சரஸ்வதி தேவியை வந்து அவங்க கூப்பிடாததுனால வேதவதி யாராக அவள் வந்து வரா, ரொம்ப கோவிச்சுண்டு அப்படியே அந்த யஜ்ஞத்தை வந்து கொலைச்சிடணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப வேகமாக வரும்பொழுது பெருமாள் வந்து குறுக்கில் படுத்துன்றார் மகாவிஷ்ணு. ஸோ அதுதான் வந்து அங்கே நிறைய ஸ்தலங்கள், அதாவது வரதராஜ பெருமாள்ங்கிறது ஒரு கோவிலாக இருந்தாலும் அதை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்குது. எல்லாத்திற்குமே பேஸ் கதை வந்து இதுதான், பிரம்மா யஜ்யம் பண்ண இந்த கதை தான். ஸோ அவர் வந்து சரஸ்வதியை கூப்பிடாமல் அவனுடைய இன்னொரு மனைவியான காயத்ரி தேவியை கூப்பிட்டு அவர் வந்து யஜ்யம் பண்ணுறதுனால சரஸ்வதிக்கு கோபம் வருது. ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து பொதுவாக ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு நம்ம போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கருடனை நம்ம வந்து வழிபாடு செய்வோம். அப்படி இந்த ஆலயத்தில் கருடன் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இந்த திவ்ய தேசங்கள்லேயும் ஒவ்வொரு உற்சவம் வந்து விசேஷமாக இருக்கும். அதில் தேவராஜ பெருமாளுக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமானது. அப்போது அந்த கருட சேவை, அந்த ஒரு நாள், அந்த 10 நாள் உற்சவத்தில் கருட சேவை தான் ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரத்தில் எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். ஆனால் காஞ்சிபுரம் இந்த வரதராஜர் பெருமாளுக்கு வந்து அந்த கருட சேவை ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷமானவர். ஸோ 7.5 சனி பிடியில் கஷ்டப்படுறவங்கெல்லாம் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வந்து அது அவர் அந்த குளத்தங்கரை பக்கத்துலேயே இருக்குது. அத்திகிரி வரதர் குளத்துக்குள்ளே இருக்கார் இல்லையா, அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அதே மாதிரி உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு நரசிம்மர் சன்னதி இருக்கும். ஒரு செவ்வாய் கிரகத்திற்கு நமக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, கடனை திருப்பியே தர முடியல அப்படிங்கிறவங்க அந்த நரசிம்மரை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபட்டால் அவர்களுக்கு சீக்கிரமே அந்த கடன் வந்து விமோச்சனம் அடையும். இந்த மலையை வந்து இந்த பெருமாள் இருக்கக்கூடிய வந்து மலைன்னு சொல்லுவாங்க, அஸ்திகிரி மலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பெருமாள் படி ஏறி தான் நம்ம போனோம் சுவாமியை பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பெருமாளை வந்து மலை ஏறி எப்படி வந்து நம்ம திருப்பதி பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறோமோ அதே போன்ற ஒரு பலன் நமக்கு தேவராஜ பெருமாளையும் வணங்கினால் உண்டு. ஸோ குரு பகவான் ஜாதகத்தில் குரு சரியில்லைனாலே நமக்கு எதுவுமே கிடையாது. பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம்னா ஏதாவது ஒரு சாபம் இருக்கும், கோ சாபம் இருக்கும், இல்லைன்னா பிராமண சாபம் இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு சாபங்கள் இருக்கும். அதனால் இந்த வியாழக்கிழமையில் நம்ம தேவராஜ பெருமாளை வரதராஜ பெருமாளை சென்று சேவித்து, வெறும் பெருமாளை மட்டும் சேவித்தா நமக்கு வந்து பலன் கிடைக்காது, தாயாரையும் சேவிக்க வேண்டும். வேதவல்லி தாயார் அங்கே தான் கனகதாரா ஸ்லோகம் சொல்லி அப்படியே பனமழை கொட்டின இடம் அந்த சன்னதி, வேதவல்லி தாயார் சன்னதி. அதை தவிர வரதராஜ பெருமாள் கோவிலில் முக்கியமாக தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கும். நம்ம சன்னதியை விட்டு வெளில வரும்போது அந்த உத்தரத்தில் இருக்கும். ஸோ இந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி எதற்கு, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்னா நமக்கு வியாதிகள் தீரும் அப்படிங்கிறது. நம்ம மூதாதையர்கள் செய்த பாபங்கள் நமக்கு வந்து ஜென்மாந்திரங்களில் இருக்கக்கூடிய இந்த சாபம், இது எல்லாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு தீரும். நம்ம இறந்த பிறகு யமலோகத்தில் யமன் கண்டிப்பாக கேட்பாராம், தேவராஜ பெருமாள் சன்னதியில் நீ தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளியை பார்த்துருக்கியான்னு
இரண்டாவது அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த வைகுண்ட வாசலுக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம எப்போ இந்த கோவில்களுக்கு போனாலும் இது ரெண்டத்தையும் நம்ம மறக்காமல் பார்க்க வேண்டும். நம்ம பாபங்கள் தீருவதற்கும் குருவின் அனுகிரகம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும். அதனால் இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் தீர்ந்து நமக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க தேவராஜ பெருமாளை வணங்கலாம். Thank you.